ஹாய், இன்னைக்கு நான் கீரை கடை போகிறேன். என்ன கீரைனா இது குப்பைக்கீரை. அப்புறம் இது வட்ட சாரணன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கதா. இந்த ஒரு கீரையும் இது இதா இப்படி இருக்கும் இந்த கீரை. அப்புறம் இந்த தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிக்கும்போது இந்த பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. இதை அரிஞ்சிட்டு அதுக்குள்ளே போட்டு அரிய போகிறேன். பகுதி அரிஞ்சு வச்சிருக்கிறேன், பகுதி அரிக்கிறேன். மிளகாய் அரிஞ்சாச்சு, தண்ணி கொதிச்சாச்சு. இன்னைக்கு மிளகாய் போட்டு மிளகாய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கீரை போடலாம். அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா இந்த வெங்காயம் தொளிச்சு வச்சிருக்கிறேன். அதை கழுவி எடுத்துட்டு போட்டு தட்டி எடுத்து வைக்கிறேன். தட்டி எடுத்தாச்சு. இது இப்போ போடுறது இல்லை, லாஸ்ட்டு தான் போடுறது. அதனால வாங்கி மிளகாய் வெந்தாச்சு. மிளகாயெல்லாம் வெந்தாச்சு. கீரை எடுத்து போட்டுக்கலாம் உள்ள. சூடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ள போட்டு போட்டு முடிஞ்சு இந்த எண்ணெய் அப்படியே இழக்கலாம். காரம் மிளகாய் காரமே போட்டு இப்படியெல்லாம் இறக்கி விட்டாக்கா வேகும் கீரை. கீரை வெந்தாச்சு. சூடு தட்டி வச்ச வெங்காயம் உப்பு இதுல கலக்கிட்டு தண்ணி வடிக்கணும். தண்ணி வடிச்சிட்டு பின்னத்தை கலங்கணும். சூடு தண்ணி வடிச்சாச்சு. சூடு அப்பா. அடுத்தது இந்த சூட்டுக்கு வெங்காயம் எல்லாம் வெந்திருக்கு. இந்த கீரை அங்கே வச்சுட்டு சட்டி கொண்டு அங்கே வச்சுட்டு கடையலாம். இது பருப்பு கடையிறது. இது பருப்பா முட்டி நாங்கள் சொல்லுவோம். அப்போ இது எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு கடையிறது தான். இப்படிதான் பருப்பும் கடையிறது, கீரை அதே பருப்பை கொண்டு கடையிறேன். கடைஞ்சாச்சு.
அது கீரை ஒரு வாரம் கொஞ்சம் வெந்து போச்சு, அதனால கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதான் இருக்கிற தண்ணி பாக்கி அது இதுலேயே ஊற்றிட்டு இந்த ஊற்றி முடிஞ்சுது. நீ அடுத்து இவ்வளோ கடந்துட்டு வந்தாச்சு. நீ கொஞ்சம் பச்சை வெளிச்செண்ணெய் அதில் ஊற்றி இறக்கி வச்சா போதும். பச்சை வெளிச்செண்ணெய் ஊற்றிட்டு வந்துட்டு நீ உப்பு வேணும்னா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது பூண்டு வேணுனாலும் தட்டி போடுவாங்க, நாங்கள் பூண்டு போடுறதில்லை, பூண்டு போட்டால் பிடிக்காது. கீரை கூட்டம் வச்சாச்சுல்ல, அப்போ நீ வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் இது கூட வந்துட்டு களி வச்சு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் வைக்கிறதுக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.